தேதி, நேரம், வரலாறு மற்றும் பிரபலமான இடங்கள். தைப்பூசம் என்றால் என்ன? இந்த திருவிழா பற்றி அனைவருக்கும் தெரியுமா? இல்லை என்றால் இந்த தகவல் வலைப்பதிவை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். தைப்பூசம் 2025. அதன் தேதி, நேரங்கள் மற்றும் வரலாறு. தைப்பூசம் என்பது உலக அளவில் தமிழ் சமுதாயத்தால் நடத்தப்படும் ஒரு விழா. இது போர் மற்றும் வெற்றியின் இந்து கடவுளான முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயா அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையின் சவால்களை எதிர்த்து போராடும் வலிமையையும் சக்தியையும் இறைவன் தங்களுக்கு அருளுவதாக மக்கள் நம்புகிறார்கள். திருவிழாவின் ஒளி உண்மையானது. சாலையில் ஒரு பெரிய கூட்டத்துடன் அவர்களின் உடல்கள் பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் விரிவான துளையிடல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. திருவிழா பொதுவாக ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிறது, ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட அமைதியின் சூழலை உருவாக்குகிறது. பல பக்தர்கள் தங்கள் அர்ப்பணிப்பை காட்ட அல்லது ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கனமான கட்டமைப்புகளை சுமந்து செல்வது அல்லது தங்கள் உடலை துளைப்பது போன்ற பக்தியுடன் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த நாள் வண்ணமயமான சடங்குகள் மற்றும் கலகலப்பான ஊர்வலங்களால் உற்சாகப்படுத்தப்படுகிறது. இதன்போது பக்தர்கள் தங்கள் ஆழ்ந்த ஆர்வத்தை பல்வேறு நம்பிக்கை செயல்களுடன் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த கொண்டாட்டம் தீமையின் மீது நன்மையின் அடையாளத்தை உறுதி செய்கிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனை முருகன் வென்றதன் அடையாளமாகும். இந்த நடவடிக்கைகள் மூலம் மக்கள் ஆன்மீக வலிமையையும் தூய்மையையும் பெற விரும்புகிறார்கள். தைப்பூசம் 2025 தேதி மற்றும் நேரங்கள். தைப்பூசம் என்ற சொல் இரண்டு சொற்களை இணைப்பதில் இருந்து பெறப்பட்டது. தை என்பது தமிழ் மாதத்தின் பெயர், பூசம் என்றால் நட்சத்திர பெயர். எனவே தை மாதத்தில் உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரமாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்து சந்திர நாட்காட்டியில் தமிழ் மாதமான தை பௌர்ணமி நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இது பெரும்பாலும் ஜனவரி இறுதியில் இருந்து பிப்ரவரி தொடக்கத்தில் விழும். அன்று தைப்பூசம் கொண்டாடப்படும் பிப்ரவரி 11, 2025 இந்த வருடம். பிப்ரவரி 11, 2025 செவ்வாய் அன்று தைப்பூசம். தைப்பூசம் என்றால் என்ன? தமிழ் கலாச்சாரம் தைப்பூசம் அல்லது தைப்பூசம் என்று அழைக்கப்படும் பண்டிகையை தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் கொண்டாடுகிறது. இது ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வருகிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் மகனான முருகனுக்கு அர்ப்பணித்தனர். எதிர்மறை ஆற்றலின் மீது இறைவனின் வெற்றியை இந்த நாள் மதிக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் மற்றும் இலங்கை அல்லது தென்னாப்பிரிக்காவைச் சுற்றியுள்ள தமிழ் பேசும் சமூகங்கள் இந்த விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடின. தைப்பூச வரலாறு 2025 தைப்பூசமானது முருகப்பெருமான் தீய காரியங்களை வென்றதை கொண்டாடும் வண்ணமயமான திருவிழாவாகும். தைப்பூசம் 2025 திருவிழாவின் பின்னணியில் உள்ள வரலாறு சுவாரஸ்யமானது. எனவே இந்த விழாவின் வரலாற்றை படிக்க எங்களுடன் வருவோம். ஹிந்து புராண நூலான ஸ்கந்த புராணம் சூரபத்மன் என்ற அரக்கனை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு தேவாவின் கூட்டுச் செயலால் கூட யாராலும் அவரை வெல்ல முடியாத அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர். முருகப்பெருமானை தனது வலிமையான சக்திகளால் கடின முயற்சியில் முருகனின் தாயான பார்வதி தேவி தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீக ஈட்டியை அவருக்கு பரிசளித்தார். அவன் அரக்கனுடன் சண்டையிட்டு வேல் மூலம் அவனை அடிக்கத் தலைப்பட்டான். பின்னர் மயில் மீது ஏறி பக்தர்களுக்கு காட்சியளித்தாரெனவே அரக்கனின் மரணத்துடன் தேவர்கள் பிரபஞ்சத்தில் அமைதியை அடைந்தனர். அன்றிலிருந்து மக்கள் இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடத் தொடங்கினர். தைப்பூச ஏற்பாடுகள் வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு முன்பே தொடங்கும். நிகழ்வுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பக்தர்கள் தங்கள் உடலையும் மனதையும் தயார்படுத்துவதற்காக தீவிர விரதம் மற்றும் பிரார்த்தனைக்கு உட்படுகிறார்கள். பக்தர்கள் தைப்பூச நாளில் காவடி சுமந்து மற்ற பரிகாரங்களை மேற்கொள்வார்கள். முருகப்பெருமானை போற்றும் சில தீவிர வழிகளில் எரியும் நிலக்கரி வழியாக நடப்பது, காவடி தாங்குபவர்களின் நாக்கு, முகம் மற்றும் உடல்களை சூலத்தால் துளைப்பது போன்றவை அடங்கும். இந்த பக்தி செயல்கள் தங்கள் தவறுகளுக்கு பரிகாரம் செய்யும் என்று பக்தர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியான, வளமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அன்றிலிருந்து பக்தர்கள் திருவிழாவை வெற்றி மற்றும் அர்ப்பணிப்பு நாளாக ஏற்பாடு செய்தனர். தற்காலத்தில் தமிழ் சமூகத்தில் கொண்டாட்டத்திலும் நம்பிக்கையிலும் மக்களை ஒன்று சேர்க்கும் சிறப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தைப்பூசத்தின் முக்கியத்துவம். அன்னையிடம் இருந்து இந்த வான வாளை பெற்றான் பார்வதி தேவி. இந்த நாளில் கிரகத்தை பாதுகாக்க முருகப்பெருமான் ஞானம் மற்றும் ஒளியின் அடையாளமான வேல் ஐ பயன்படுத்துகிறார். இது அனைத்து கெட்ட ஆற்றல்களிலிருந்தும் பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தவும் நல்லிணக்கத்திற்கும் சமநிலைக்கும் கொண்டு வரவும். திரிலோகம் அல்லது 3 தனித்தனி பிரபஞ்சங்கள் முழுவதும் முனிவர்கள் மற்றும் மக்கள் அனைவரையும் சித்திரவதை செய்து
கொண்டிருந்த பயங்கரமான சக்திகள் முருகப்பெருமானால் அழிக்கப்பட்டன. ஈகோ, பற்றுதல் மற்றும் வெறுப்பு, 3 மனித தீமைகள் 3 அசுரர்களுக்கு சமம். தைப்பூசத்தை 2025 கொண்டாடுவது எப்படி? தைப்பூசம் 2025 திருவிழாவை நடத்த பின்வரும் படிகளை பின்பற்றவும். அணிவகுப்பில் சேரவும். திருவிழாவில் பங்கேற்பதற்கான ஒரு படி வண்ணமயமான அணிவகுப்பில் பங்கேற்பதாகும். பக்திமிக்க மக்களுடன் ஊர்வலங்கள் கலகலப்பான சூழ்நிலையில் மூழ்குகின்றன. பக்தர்களின் பலம் அதை மயக்கும் அனுபவமாக மாற்றும். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாறுவது போல் எதுவும் இல்லை. ட்ரம்ஸின் தாள இசை எந்த நேரத்திலும் உங்கள் கால்களை தட்ட வைக்கும். 2. காவடி சடங்கு. சாட்சி காவடி சடங்கை பார்ப்பது அசாதாரண உணர்வு உள்ளவர்களுக்கு சடங்கு முக்கியமானது. மக்கள் காவடி எனப்படும் பெரிய அலங்கரிக்கப்பட்ட கருவிகளை பொதுவாக தங்கள் தோலுடன் இணைக்கப்பட்ட கொக்கிகள் அல்லது சறுக்குகளுடன் எடுத்துச் செல்கிறார்கள். இது பிரமிப்பு மற்றும் தீவிரமான ஒரு பார்வை. திருவிழா கொண்டாட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பும் கவனமும் முற்றிலும் பார்க்க வேண்டிய ஒன்று. அர்ப்பணிப்பின் தனித்துவமான காட்சியை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். 3. பூக்கள் மற்றும் பழங்களை வழங்குங்கள். நன்றாக உணர்கிறீர்களா? கோயிலுக்கு சில பழங்கள் மற்றும் பூக்களை இறைவனுக்கு காணிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். தெய்வத்திற்கு உங்கள் பாராட்டுக்களை காட்டவும் செயல்களில் பங்கேற்கவும் இது ஒரு எளிய ஆனால் அர்த்தமுள்ள வழியாகும். மலர்களின் துடிப்பான நிறங்களும் பழங்களின் புதிய நறுமணமும் பண்டிகை சூழலை அளிக்கிறது. கூடுதலாக இது அன்றைய வகுப்புவாத உணர்வை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகும். சில பாரம்பரிய இனிப்புகளை முயற்சிக்கவும். இனிப்பு பல் உள்ளதா? பண்டிகையின் போது பொதுவாக பகிரப்படும் சில பாரம்பரிய வீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்திய இனிப்புகளில் சரணடையுங்கள். ஒட்டும் ஜிலேபிஸ் முதல் கிரீமி லட்டுகள் வரை ஒவ்வொரு சுவைக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. இத்தகைய விருந்துகள் உங்கள் சுவை மொட்டுகளை திருப்திப்படுத்துவது மட்டுமல்லாமல் கொண்டாட்டத்தின் பணக்கார சமையல் பழக்கவழக்கங்களுடன் உங்களை இணைக்கும். உங்கள் ஆசைகள் உங்களை திருப்திப்படுத்தும். 5. பிரகாசமான நிறங்களை அணியுங்கள். சில பாரம்பரிய உடைகள் அல்லது பிரகாசமான வண்ணங்களை ஏன் அணியக்கூடாது? தைப்பூச திருநாளில் பிரகாசமான வண்ணங்கள் அணிவதாக கருதப்படுகிறது. அத்தகைய துடிப்பான வண்ணங்களை அணிவது உங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் பண்டிகை சூழ்நிலையில் கலக்க உதவுகிறது. தைப்பூச திருவிழாவின் சடங்குகள். இறைவனுக்கு செய்யப்படும் சடங்குகள் மக்களை அவர்களின் கெட்ட பாவங்களிலிருந்து விடுவித்து நேர்மறையான விஷயங்களுடன் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன. கொண்டாட்ட நாளில் முதல் சடங்கு காவடி செய்யப்படுகிறது. இது தெய்வத்தின் மீது ஆழ்ந்த அன்பையும் நம்பிக்கையையும் காட்டும் சிறப்பு விருப்பங்களுடன் அதிக சுமைகளை சுமக்கும் மக்கள் பட்டியது. பல்வேறு மக்கள் பத யாத்திரை அதாவது நீண்ட தூரம் சென்று கோயிலை அடைகின்றனர். அணிவகுப்பில் சேருவதற்கு முன் அவர்கள் ஒரு மாத உண்ணாவிரதத்தை கடைபிடிப்பார்கள். அவர்கள் மது அல்லது அசைவ உணவை உட்கொள்வதில்லை. காய்கறி அல்லது பாரம்பரிய உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்கள். பல்வேறு பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை பஜனைகள் பாடி தெய்வீக மந்திரங்களை ஓதினர். சிலர் பயமுறுத்தும் நிலைக்கும் ஆளாகிறார்கள். அடுத்த சடங்கு பால் குடம் அதாவது மக்கள் சுமந்து செல்லும் பால் பானை. மேலும் தெய்வத்தின் பாதங்களுக்கு பால் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த செயல்முறைக்கு அபிஷேகம் என்று பெயர். மக்கள் தங்கள் நல்ல செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களின் பிரச்சனை தீர்ந்தவுடன் அவர்கள் தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்த அபிஷேகம் செய்கிறார்கள். கூட்டத்திற்கு உணவளிப்பது அன்னதானம் எனப்படும் திருவிழாவின் புனித சடங்காக கருதப்படுகிறது. இதில் பலர் கலந்து கொண்டு தங்கள் சேவையை வழிநடத்துகிறார்கள் அல்லது எந்த சுயநலத்திற்கும் அப்பாற்பட்டு வழக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்க பணத்தை நன்கொடையாக வழங்குகிறார்கள். வேல் கொண்டு குத்துவதும் அதன் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. சில பக்தர்கள் நாக்கிலும் கன்னத்திலும் குத்திக் கொள்வார்கள். பக்தர்கள் வீட்டில் சிறப்பு பிரார்த்தனை அல்லது இறைவனின் சிலையை அழகுபடுத்துகிறார்கள். இறைவனுக்கு பிரசாதம் அல்லது சிறப்பு விருந்து தயார். உண்ணாவிரதம் ஒரு நாள் முழுவதும் பழங்கள் அல்லது பாலுடன் ஒரு உணவை பின்பற்றுவதன் மூலம் செய்யப்படுகிறது. தைப்பூசம் 2025 ஏற்பாடு செய்வதன் பலன்கள். கார்த்திகேய பகவான் பக்தர்களுக்கு தனது தெய்வீக சக்திகளை கொண்டு பிரச்சினைகளை தீர்க்க உதவுகிறார். இந்த திருவிழா கொண்டாட்டத்தால் பக்தர்கள் அடையக்கூடிய சில நன்மைகள் உள்ளன. மக்கள் அந்த நாளை ஞானம் அல்லது ஞானம் என்று கொண்டாடுகிறார்கள். அறிவை பெறவும் பிரகாச சக்தியை அடையவும் மக்கள் தெய்வத்தை பிரார்த்தனை செய்கிறார்கள். இவ்வுலகில் அறிவும் கல்வியும் மட்டுமே மகத்தான நற்பெயரையும் முக்கியத்துவத்தையும் பெறுவதற்கான ஒரே வழி. 2. இறைவன் வேல் ஆயுதம் ஒரு பெரிய வசீகரம். முருகப்பெருமானின் ஆயுதத்தை பற்றி விவாதிப்பது எந்தவிதமான அழிவுகள் மற்றும் எதிர்மறையான காரியங்களிலிருந்து மகத்தான பாதுகாப்பை அளிக்கிறது. பெரும்பாலும் இறைவன் தீய சக்திகளை அகற்றி பின்னர் மக்களை அவர்களின் குடும்பமாக தீர்மானிக்கும் மனநிலையை திறக்கிறார். இது மக்களின் வாழ்வில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் பெறுகிறது. குடும்பத்தினர் அல்லது உறவினர்களால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்தர்கள் பிரச்சனைகளை சந்தித்து அவற்றை சமாளிப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ இறைவன் வழிகாட்டுகிறான்.
தைப்பூசத்தின் பிரபலமான இடங்கள் இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, சுரினாம் மற்றும் பிற நாடுகளிலும் தைப்பூசத் திருவிழா மிகப்பெரிய தமிழ் சமூகத்துடன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மலேசியாவின் பிற மாநிலங்களிலும் மொரிஷியஸ், பிஜி அல்லது இலங்கையிலும் இது தேசிய விடுமுறையாக கருதப்படுகிறது. மலேசியாவின் சில இடங்களில் மக்கள் தைப்பூசத்தை மகிழ்ச்சியுடனும் மிகுந்த ஆயத்தத்துடனும் கொண்டாடுகிறார்கள். தைப்பூசக் கொண்டாட்டங்களுக்கான மலேசியாவின் அந்த முதல் 5 இடங்களை பார்ப்போம். தைப்பூசம் 5 பற்றிய 2025 அருமையான உண்மைகள். முருகன் ஒரு அழகான மற்றும் மிகவும் அழகான கடவுள். முருகன் தனது வாகனமாக மயிலை பயன்படுத்துகிறார். இது முதலில் அரக்கனாக இருந்த பர்வனி என்று அழைக்கப்படுகிறது. அவரது ஆயுதம் திரிசூலம் அல்ல, குண்டலினி சக்தியை குறிக்கும் ஒரு சிறப்பு ஆயுதம். தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடி எடுத்து நோய் நீங்கும். மலேசியா மற்றும் மொரீஷியஸ் ஆகிய பல்வேறு மாநிலங்கள் தைப்பூசத்தை தமிழர் பண்டிகை என்பதால் பொது விடுமுறை தினமாக கருதுகின்றன.